வணக்கம் மக்களே, பேக் டு பேக் ரிவ்யூஸ். இன்னைக்கு நீங்கள் தங்களா ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ அதே நேரத்தில் இன்னைக்கு நம்ம டிமாண்டி காலனி பார்ட் 2 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எம்எஸ்கே ஃபார் த இன்விடேஷன். நல்லாவே நல்லாவே இருந்துச்சு. ஓகேயா, நீங்கள் அந்த சாப்பாடு கொடுத்ததா இருக்கட்டும், அதுக்குமா வந்து எங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு வந்து அந்த பேய் கெட்டப்லாம் போட்டு வந்ததாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தீங்க. தொடர்ந்து இதே மாதிரி வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நாங்கள் எங்கள் சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். எஸ், நான் ப்ரீமியர் ஷோ தான் போயிட்டு வந்தேன். அப்புறம் என்னப்பா ப்ரீமியர் ஷோ போயிருக்கேன், ரிவ்யூலாம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா எப்பயும் போல தான் வரும், அவ்வளோதான். ஓகே, காசு கொடுத்து போனாலும் சரி, ப்ரீமியர் போனாலும் சரி, என் ரிவ்யூ எப்பயும் போல தான் வரும். அது எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேணாம், அதை நான் தெளிவுபடுத்தி விரும்புகிறேன். சரியா, மிக ஒன்று இருக்கா? ரைட்டு, ஓகே. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஷார்ட்டாக சொல்லணும்னா, காலிவுட் படத்தில் வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபக்கிங் சீக்வல் எவர். எஸ், இதுக்கப்புறம் வருமா எனக்கு தெரியல, வந்தால் நல்லாயிருக்கும். வரதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய பார்த்துட்டு வேணா சீக்குவல் எடுங்க, அதான் நான் சொல்லுவேன். டேய் என்னடா அவ்வளோ பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, எஸ் அவ்வளோ பண்ணியிருக்காங்க. ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து இறங்கி வேலை பார்த்துருக்காரு நம்ம அஜய் ஞானமுத்து அண்ணா, வேற லெவல் பண்ணிட்டாரு. சீரியஸாக நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுங்க, ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு எந்த அளவுக்கு வந்து சொல்லிட்ட வேலை பார்த்துருக்காருன்ட்டு. ஏன்னா அந்த கதைக்கு வந்து பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் வந்து கொடுக்குற அந்த குவான்டிட்டி இருக்குது தெரியுமா, வேற லெவல் தரம், சரியான சொல்லிட்டா இருந்துச்சு. கரெக்டாக கொடுத்துருக்காரு அந்த குவான்டிட்டியை. அந்த எங்கேயும் மிஸ் ஆகாம பிசு தட்டாமல் அழகாக கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, பின்னிட்டாருப்பா. அப்புறமா இந்த தமிழ் படத்தில் சில சாபம் இருக்கும், இந்த இந்த சீக்குவல் சாபம், அப்புறமா டைரக்ட் சீக்குவல் சாபம், அதுக்கு வந்து பேய் படங்களை சீக்குவல் எடுக்கலாங்க, அந்த சாபமாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த இந்த காலிவுட் படத்துலேயே வந்து நல்ல ஒரு சீக்குவல் எதிர்பார்த்துட்டு வருமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட சாபம் நம்மளோட தமிழ் சினிமாவில் இருந்துச்சு. அது எல்லாம் போயிருச்சுங்க. இந்த படம் பாருங்க, உங்களுக்கு எல்லாமே போயிடும் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. ப்ராப்பரான ஒரு சீக்குவலுங்க, சீரியஸாகவே சொல்கிறேன். அதுவும் ஒரு பேய் படத்தில் வந்து இவ்வளோ ஒரு இந்த மாதிரி ஒரு சீக்குவல் வந்து நான் வெளியூர் படங்களை பார்த்தேன், ஹாலிவுட் படங்களை பார்த்தேன், கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துருக்கேன். தமிழ் படத்தில் ப்ராப்பராக இப்போ தான் நான் பார்க்குறேன், நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஐ ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைங்க. அதுக்குமா அந்த ஹாரர் எலிமெண்ட் வந்து நல்லாவே பூல் ஆஃப் பண்ணியிருக்காரு. நிறைய இடத்துல உண்மையில பயமுறுத்துற மாதிரியே வந்து நிறைய விஷயங்கள் காமிச்சிருக்காரு. ஐம் ப்ரிஃபர் தட் இந்த படம் ஒரு இன்னும் ஆரேட்டராக இருந்தால் ஐ ப்ரிஃபர் மோர் கைண்ட் ஆஃப் ஹாரர் எலிமெண்ட்ஸ். அது சில இடத்துல வந்து அவங்க அந்த அதோட இது வரைக்கும் போயிட்டு அந்த என்ன சொல்கிறது, அந்த மலை வரைக்கும் அப்படி போயிட்டு தொட்டுப்பட்டு வந்துட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் அங்கே இருந்துருன்னு நான் சொல்கிறேன். அது இன்னும் பீக் லெவலில் இருக்கும் அந்த ஒரு பயம். ஓகேயா, நல்லாவே வந்து பண்ணியிருந்தாங்க. அருள்நிதி எப்பயும் போய் பண்ணிட்டாரு. எனக்கு பிரியா பவானிசங்கர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து அவங்க எட்டிங் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. மற்ற படத்துக்கு இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க எட்டிங்கு. அண்ட் பாண்டியன் சார் நடிச்சிருக்காரு, அவரும் நல்லாவே அவர் கொடுத்த செட்டெல்லாம் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு சைனீஸ் புத்தா வந்தார்ல அவர், மற்ற ஆளுங்களாக இருக்கும், எல்லாருமே அவங்க கொடுத்துற கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அருள்நிதி வந்து எப்பயும் போல் ட்ரில்லர் படம்னாலே அவர் தாங்க. கண்ணை மூர்னா ட்ரில்லர் படம் யாரப்பா அந்த பையனை கூட்டிகிட்டு வா, அப்படி கூப்பிட்டு வந்து அவர் நடிக்கிறதா அருள்நிதி. எல்லாமே சால்ட்டான கதையை தான் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படமும் அதே மாதிரி தான். கண்டிப்பாக இந்த படம் வந்து அவருக்கு வேற ஒரு பேரை வாங்கி கொடுக்கும். அண்ட் அஜய் ஞானமுத்து த கிங் மேக்கர், மனுஷன் வேற லெவலில் கம்பேக். நான் இதில் எதாவது சொன்னாங்க, ஒன்ஸ் அகேன் நான் தெளிவாக சொல்கிறேன், கிரியேட்டருக்கு ப்ளீஸ் கிஃப்ட் அ ஃபக்கிங் டைம், ப்ளீஸ் கிஃப்ட் அ டைம். ஒரு படைப்பாளிக்கு வந்து ஒரு போதுமான நேரத்தை கொடுத்தீங்கன்னா அந்த படைப்பாளி நல்ல ஒரு படைப்பை வந்து மக்கள்கிட்ட கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்ப்பான். இதான் உண்மை, இதான் சத்தியமும் கூட. போதுமான நேரம் கொடுத்தீங்கன்னா நல்ல படைப்பை கண்டிப்பாக கொடுப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலும் சரி, 2 நிமிஷம் படம் எடுத்தாலும் சரி, 1 நிமிஷம் படம் எடுத்தாலும் சரி, நீங்கள் போதுமான ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து போதுமான டைம், போதுமான கால அவகாசம் வந்து நீ ப்ரீ ப்ரொடக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து நீ உன்னால் வந்து உன் பெஸ்ட்டை நீ கொடுக்க முடியும்டா. இதான் உண்மை. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த டிமாண்டி காலனி பார்ட் 2. எஸ், எந்தங்க சில பேருக்கு வந்து இன்னும் தெரியல அஜய் ஞானமுத்து எத்தனை படம் எடுத்திருக்காரு. நான் இன்னைக்கு போனோம்னா தெரிஞ்சுக்கிறேன். சில பேருக்கு வந்து அவர் 2 படம் தான் பண்ணி நினச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு இமைக்க நொடிகள் படம் எடுத்தது இவன் இன்னும் தெரியாமல் இருக்கு. ஸோ ப்ளீஸ், இவர் நம்ம மொத்தம் 4 படம் எடுத்திருக்காரு. இமைக்க நொடிகள், அப்புறமா வந்து டிமாண்டி காலனி பார்ட் 1, அதுக்கப்புறமா கோப்ரா, அம்மா டிமாண்டி காலனி பார்ட் 2, இது எல்லாமே 4 வாரம் தான் எடுத்தாரு. கோப்ரா படம் தான் அடி வாங்கிச்சு. மற்ற எல்லா படமும் சாலிட்டாக இருக்குது. இந்த படமும் வேற லெவலில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து பார்ட் 1க்கு பார்ட் 2க்கு நிறைய சிமிலாரிட்டி அப்படியே காமிச்சிருக்காங்க. அந்த ரூம்குள்ள நடக்குதா, இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு இடத்துல நடக்குது.
அதுக்கப்புறமா இந்த சாவர அந்த மெத்தட் இருக்குல்ல, அதுவும் இங்க அப்படியே சிமிலரா காமிச்சிருக்காங்க. மெத்தஃபோர் அழகா காமிச்சிருக்காங்க. ஒரு கதைக்கு இன்னொரு டைம்ல எனக்கும் அழகா ஒரு கன்டினியூஷன் குடுத்துருக்காங்க. இந்த அந்த குண்டி அழகா கன்டின்யூ ஆவுது. நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவுல இது மிருகத்திற்கு சைம்சியஸ் மியூசிக்கல் வேற லெவல். சாவடியா இருந்துச்சு. அதோட சேர்த்து இந்த படத்துல ஒரு வில்லன் வந்திருப்பாரு. எப்பயும் போல. அந்த வில்லனும் நல்லாவே பண்ணியிருந்தாரு. அவரு குடுத்த ரோல். அந்த பட்வான்ல இருந்தாருல. அவர் வந்தோனே ஒரு கைத்தட்டல் வந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பேய்க்கு இந்த அளவுக்கு கைத்தட்டல் வருமா? இந்த படத்த தான் நான் பார்க்கிறேன். அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காரு மனுசன். அப்புறம் படத்துல யூஸ் பண்ண இந்த விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் பக்காவே நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிறகு பேசலாம் அத பத்தி. நல்லாவே இருந்துச்சுங்க. ஓவரால் எனக்கு இந்த படத்த நல்லாவே ஒரு பாசிட்டிவான வைப் தான். இந்த படம் ஃபுல்லாவே. என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, பத்ரி தயவுசெய்து அஜய் அனுமத் அவர்களான தயவுசெய்து நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துருங்கண்ணே. ப்ளீஸ் டேக் யுவர் ஓன் டைம் அண்ட் ப்ளீஸ் கிவ் அஸ் அ பெஸ்ட் சீக்வல் இந்த பத்ரி எவர் இன் ஹாரர் ஹாரர் தமிழ் மூவி ஹாரர் இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாரர் ஃபிலிமாக கண்டிப்பாக இது இருக்கும். அதில் பெஸ்ட் சீக்வலும் கண்டிப்பாக இது இருக்கும். பத்திரிகை கண்டிப்பாக இது கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட ஆசையும் கூட. ஸோ ப்ளீஸ் டேக் யோர் ஓன் டைம். நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வருதுன்னா கூட உங்கள் ஃப்ரீடமில் வேலை பார்க்க விடுங்க. நான் திரும்பி தான் சொல்கிறேன், கிரியேட்டருக்கு டைமை கொடுங்க. அவன் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு டைம் கொடுங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வேறு லெவலில் வேலைகள் வரும். இதுதான் ஓகே. ஸோ நெகட்டிவ் வருங்க. நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சிஜிஐ தான். சிஜிஐ நல்லாவே புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு இல்லை. பட் சில இடத்துல எனக்கு ஃபீல் ஆனிச்சு, இன்னும் கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுத்துருங்க, இன்னும் கொஞ்சம் நீங்கள் காசு போட்டுறது நல்லா வந்திருக்கு மேடம். அந்த ஃபீல் எனக்கு வந்துச்சு. ஒரு மாதிரி அனுதாபமா இல்லை, இது சரியான வார்த்தை எனக்கு தெரியல. ஒரு வருத்தம் எனக்கு இருந்துச்சு. இவ்வளோ நல்ல படைப்பாக இருக்க, இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் மெருகெடுத்ததுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாமேடான்னு. இப்போ உதாரணத்துக்கு கொஞ்சம் ஓகே பாருங்களேன், இந்த பையன் தேனூஸ் இருக்கான்ல, இவன் எப்படி இப்படி ஆளு பார்க்க அழகாக தானே இருக்கான். ஆனால் இவனுக்கு கை இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தீங்கன்னு நல்லா கறப்பான்டா. உங்களுக்கு அந்த ஃபீல் வந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் இந்த படத்துக்கும் நான் சொல்கிறேன். நல்லா இருக்கு, இது ரொம்பவே நல்லா இருக்குடா அப்படிதான் இருக்கு. ஆனால் நீங்கள் அந்த சிஜிஐ மட்டும் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தாங்க நல்லாவே வந்திருக்கும். ஸோ பத்திரிக்கை நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த சிஜிஐ மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ணே. அவ்வளோதான். மற்றபடி சொல்கிறேன் போகிறோங்க. ஓகே. அண்ட் வெளியே இருக்கிற டேரக்டரும் சரி, இல்லை இங்கே இருக்கிற டேரக்டரும் சரி, யாராவது இந்த சீக்குவல் அந்த பஞ்சாயத்துக்கு வந்தீங்கன்னா தயவு செய்து இந்த படத்தை ஒரு தடவை பார்த்துக்குங்க. சீக்குவல் எப்படி இருக்குன்னு கற்றுக்குங்க. ஓகே, கற்றுக்கிட்டு வாங்க. நான் பார்த்த வரைக்கும் இதனை ஆனஸ்ட் ஒப்பீனியனுங்க. நல்லா நீங்களும் யோசிச்சு பாருங்க. இந்த பட்டு எடுக்கிற இயக்குநர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின படங்களை ஃப்ளாப் கொடுத்துருப்பாங்க. ஓகேயா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஐடியா இருந்திருக்காது. அதனால ஹிட்டு கொடுத்த படத்தை வச்சு பட்டு எடுப்போம் அப்படிதான் வராங்க. அதே மாதிரி தான் சுந்தரிசி பண்ணாரு, அதே மாதிரி தான் நம்ம ஹரி பண்ணாரு, அதே மாதிரி மற்ற இயக்குனரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் சில அன்வான்ட் பட்டு தேவையே இல்லாது. அதில் யாருன்னா நம்ம செல்வராகவன் சொல்லுவேன். அவர் பார்த்தீங்கன்னா செவந்தி ரெம்பகோல் இருக்கிறாரு. அப்படியே அதை நம்ம கேட்கவே இல்லை, கேட்காத ஒரு பட்டு அது. ஓகேயா, அதுக்கு பதிலாக காலகாலமாக கேட்டுக்கிட்டு இருந்த புதுப்பட்டி 2வா இருக்கட்டும், இல்லை 1001 2வா இருக்கட்டும், அதுக்கான வேலைகளை பார்த்துருக்கலாம். செவந்தி ரெம்போ காலனி பட்டு இஸ் டோட்டலி அன்வான்ட் என்னை பொறுத்தவரை. ஓகேயா, இதில் டைரக்ட் சீக்வல் தான் நான் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியல. ஆனால் இது உண்மையிலே அன்வான்ட். ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் பட்டு எடுக்கிறதா இருந்தால் இஃப் இட்ஸ் நெசசரி நீங்கள் எடுங்கப்பா, அவ்வளோதான். நீங்கள் அதே டைரக்ட் சீக்வல் கொடுக்குறாதீங்கன்னா அந்த கதைக்கு ஒரு நல்ல ஒரு எண்டிங்கை கொடுத்து நீங்கள் கொண்டு வாங்க. ஓகேயா, இதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோளும் கூட. இல்லையே, நான் இந்த பீஸா மாதிரி பீஸா 1 2 3 இருக்கு, தாராளமாக எடு. இந்த பட்வானுக்கு கொடுத்த அந்த ஹைப் இருக்கு தெரியுமா, அந்த பட்வானுக்கு ஒரு தரத்தை கொடுத்துருமா, அந்த அதே மாதிரி தரமாக இருக்கணும், இல்லை அது ஒரு படி மேலேயா இருக்கணும். அது கீழே போனுச்சுன்னா நீ அந்த பட்வான் அசிங்கப்படுத்தாதான் அர்த்தம். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்க கண்ணை மூடி தான் எந்த படத்தை நான் சொல்லுவேன், சாமி. ரொம்ப டிசப்பாயின்ட்டுங்க அந்த படம்லாம் பார்த்துட்டு. அப்படி இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் காலிவுட் டைரக்டர்ஸ் தயவு செய்து நல்ல ஒரு பட்டு படங்களுக்கு திறந்து கொடுங்கன்னு தான் என்னோட வேண்டுகளாக நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் இப்போ கண்ணை மூடிட்டு ஒரு 5 செகண்ட் டைம் தரேன். உங்களுக்கு பட்டு படம் சொன்னாலே தமிழில் அப்படி சொன்னாலே உங்களுக்கு எது மயில தமிழ் மோஸ்ட்லி வந்திருக்கும், கேஜிஎஃப் வந்திருக்கும். ஓகேயா, இல்லை பாகுபலி வந்திருக்கும். சாரி டு சே, அது பேன் இண்டியா படம். ஓகேயா, ஒரிஜின் தமிழ் கிடையாது. நான் ஒரிஜின் காலிவுட் மூவில நான் கேட்கறதா நிறைய படங்கள் வந்திருக்கு. இந்த விஸ்வரம் 2வா இருக்கட்டும், நிறைய படங்கள் வந்திருக்குல்ல. இதில் உங்களுக்கு என்ன படங்கள் பட்டு மைண்டில் வருது அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். முடிஞ்சால் கம்மியில் சொல்லுங்கள், வந்தால் சந்தோஷங்க. அவ்வளோதான். நிறைய டீசெண்டான படங்கள் வந்திருக்கு, சென்னை 28 எல்லாம் வந்திருக்கு, அதான் டீசன்ட். பட் அந்த பெரிய அளவுக்கு ஒரு கிரிப்பாக எதுவுமே வரல. இந்த படம் வந்திருக்குங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், இந்த படத்தை போய் பாருங்கள். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஒரு சீக்குவல் மூவிக்கு அதுவும் தமிழ் மூவிக்கு, அது ஒரு பேய் படத்துக்கு இன்னொரு தடவை போய் நான் பார்க்கணும்டா. ஆஃப்டர் லாங் 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 கேப் யாவரும் நலம் நிறைய தடவை நான் பார்த்துருப்பேன் தேட்டரில். அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை இன்னொரு தடவை நான் போய் பார்ப்பேன்.
அதுக்கு மேலேயே கூட நான் பார்ப்பேன். அந்த அளவுக்கு வந்து தரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ஃபேமிலின்னு சொல்ல முடியாது, நீங்கள் பார்த்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போய் போய் பாருங்களேன். ஏன்னா அது PG-16 நினைக்கிறேன் மலேசியாவில். ஸோ பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இதான் என்னோட சொல்கிறேன் ரிவ்யூ. ஸோ ஒரு தங்கள ரிவ்யூ நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா, இந்த வாய்ஸ் நீங்கள் கேட்க நினச்சிங்கன்னா மேலே லிங்க் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் தட்டி பாருங்கள். அது என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று கடைசியாக சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் டிமாண்டி பார்ட் 1 பார்ட் 2க்கும் எனக்கு அந்த இடத்துல வந்து ஒரு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த குவான்டிட்டி நல்லாவே இருக்கு. ஆனால் எனக்கு அருள்நிதியோட சட்டை மேலே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, அந்த பார்ட் 2 வந்து OTTல வரட்டும். நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்சால் ஒரு பேக்ரவுண்டும் போடுறேன். நிறைய மெத்தஃபோரும் இருக்குது. அந்த மெத்தஃபோர் பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நம்ம தளபதியோட கோட்டையில் வரப்போகுது. என் ரியாக்ஷன் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்துடலாம். அதே சமயத்தில் அதே 17ஆம் தேதி மலேசியாவில் வந்து தளபதிக்கு வந்து ஒரு திருவிழா நடத்த போகிறாங்க. தளபதி திருவிழா நடத்த போகிறாங்க. அதுக்கான அப்டேட் வந்து இன்ஸ்டாகிராம் போட்டு வச்சுங்க. ராஜ்மீடியா சேனல் பாருங்கள். அதில் அப்டேட் இருக்குது. கான்சர்ட்டாக நடத்துகிறாங்க. அப்புறம் கோட் படத்துக்கு கிவ்வே டிக்கெட் தான் கொடுக்குறாங்க. அங்கேயும் போவேன், ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணுவேன். பாருங்கள், வந்துடும். அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க மக்களே. கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்ருங்க. மூச்சு முட்டை பேசிட்டு இருக்கேன். எனக்கே சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும் பார்க்குறேன். இப்போ தான் 8,105 சப்ஸ்கிரைப் வந்திருக்கு. இன்னும் கல்குலேஷன் கொஞ்சம் வீக்குனால கொஞ்சம் பார்த்து நீங்களே பண்ணி விட்ருங்க. 10K வந்து நல்லாயிருக்கும். அதான் இவ்வளோ பேசியும் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருப்பீங்க. பார்த்து பண்ணுங்கப்பா. ஓகே, பார்க்கலாம். பாய்.